ஆம்பூர்லேருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஊர் தான் பேரணம்பட்டு. அங்கேருந்து லெஃப்ட் எடுத்தால் சாலப்பட்டுன்ற ஒரு கிராமம். பல பிஸ்னஸ் எல்லாம் பண்ணி இன்றைக்கி பீக்கில் இருக்கிற ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன் தான் அம்பானி. அந்த பேர்லாம் ஒருத்தர் அந்த சாலப்பட்டுலேயும் இருக்கிறான். உனக்கு கடன் கொடுக்கும்போது எனக்கு ஒரு பொண்ணுடா, இப்போ என் 3வது பொண்ணுக்கே கல்யாணம்டா. எப்படா என் பணத்தை திருப்பி தர போற? ஐயோ சண்டை சனிய என்னைக்காவது நிம்மதியாக முடிச்சிருக்குது. இன்னைக்கு எத்தனை பேர்கிட்ட எதில் வாங்கிச்சோ? ஃபோனு, பீரு, காரு, கம்ப்யூட்டரு. அப்போ நாம எல்லாம் சேர்ந்து கலவு தானே குமார். நீ இதுக்கெல்லாம் நீ தான் வழி காட்டணும். உண்டியில் காசு போட்டாலாம் திருப்பியா கேட்குறான். எல்லாருக்கும் துட்டு கொட்டுன்னு கொட்டுற. எனக்கு அப்பதான் கொட்ட போறியோ? நீ நல்லா சரி. இதான் கேட்ட. ஹலோ, சொல்லு தல. இதோ துட்டு விஷயமா தான் ஒருத்தரை பார்க்கறதுக்கு போயின்னு இருக்கிறேன். பார்த்துட்டு வந்து உன்னை பார்க்கட்டுமா? பிளாக்ல வாங்கி குடிக்கிற பீரை விட காலையில் இவனுங்க கால் அட்டன் பண்ணுறதா நம்மளுக்கு போதையே. டே போய் வேலையா பாடுறா. டேய் அம்பானி மவனே, 3 மாசமா பால் காசு வரலடா. எப்படா தர போற? இந்த பழப்பு பழிக்கிறதுக்கு எங்கேயாவது போய் பிச்சை எடுக்கலாம். டேய் பரதேசி, ஆள் கணக்கு தெரியலையா? நேரத்துக்கு அவன் வேலை வெட்டின்னு போயிட்டு இருப்பான். இது இப்போதான் பல்லு வலிக்கு நிற்குது. நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்குன்னு 2 பேரும் நினச்சிக்காதீங்க. நான் தாங்க அவன் மனசாச்சு. ஊருக்குள்ள இவனை பற்றி கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அவனை பற்றிலாம் என்கிட்ட கேட்காத. 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை, ஊரெல்லாம் கடன். இப்படி வாய் பேச முடியாதுல இருந்து வாயில பார்க்க போற கேள்வி வரைக்கும் வண்டியா வாங்கி வச்சுருக்கான். இவனுக்கு மனசாட்சி இருக்கிறத நினைச்சு நான் ஏத்தினே ஒரு தூக்கு போட போயிருக்கேங்க. கடைசி வடை. அவன் கடனை கொத்துட்டு அலைஞ்சுன்னு இருக்கான். இவன் வடையை துண்ணு வாக்கான்னு இருக்கான். என்ன ஜென்மமோ இது மதியத்துக்கு. அப்புறம் ராத்திரிக்கு என்ன பட்னியா இருக்க போற? எப்படியும் அவங்ககிட்டயாவது பிடிங்கி தின்னதான் போற. வக்கானுக்குற சைஸா பாரு. போகுது பாரு கலங்காரு பைய. இப்படி ஊரை ஏமாத்துக்கு செலவு பண்ண மூலையில 1/2 லிட்டர் மூலைய பணத்தை திருப்பி கொடுக்க பண்றா. வேஷம் அம்மல்ல வேஷம். பெரிய கமலஹாசன். பால் வண்டி ஈஸியா கண்டுபிடிச்சிச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? ஹலோ, முடியலடா சாமி. இப்படியே போயிட்டு இருந்தா என்னதான் பண்றது? இங்கு நவீன முறையில் கைரேகை பார்த்து பலன் சொல்லப்படும். ரூ 7.50. ஐயா ஜோசியர். சிக்கிட்டான்டா. ஜோசியன்ஜி வாங்க உட்காருங்க சார். பசியில் இருந்தவனுக்கு பழைய சோறு கிடைச்ச மாதிரி தொக்கா வந்து மாட்டிக்கினான்டா. உங்கள் பேர் சார்? குமார், அம்பானி குமார். கொஞ்சம் கையை காட்டுங்க சார். என்ன சொல்ல போகிறோமோ தெரியலையே. சமாளிப்போம்.
உங்கள் கண்ணில் கவலையும் மனசில் கஷ்டத்தோடு இருக்கிற நீங்கள் தூங்கி ஏந்திரிக்கும் போது டெய்லி அதிர்ச்சியோடு எந்திரிப்பீங்களே. ஐயோ யோசிக்கிறானே. ஆமாம் ஜோசியரா. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கை மண் ரோடு மாதிரி ஏகப்பட்ட பள்ளமோடு இருந்திருக்கும். இனிமே நீங்கள் நினச்சா கூட உங்கள் வாழ்க்கை ஹைவே மாதிரி ஆகவே ஆகாது. நான் சொல்கிறது கரெக்டாக குமாரே? ஆமாம் ஜோசியரா, ஆமாம். ஆனால் உங்கள் வாய் தான் உங்களுக்கு பலகாரம். உங்கள் வாயை வச்சு தான் நீங்கள் நிறைய விஷயத்த சாதிச்சிருக்கீங்க. கரெக்டா? எல்லாம் கரெக்டாக சொல்கிறானே பைப்பில். ஆமாம்மா கரெக்டு தான். ஏன்னா வாய் தான் உங்களுக்கு பெரிய பலமாக இருக்குது. அதை வச்சு தான் இவ்வளோ நாள் வாழ்ந்துன்னு இருக்கிறீங்க. என்ன சொன்னாலும் ஆமாங்கிறான். உங்கள் கையை கொஞ்சம் காமிங்க சார். 1 1 இந்த உலக மக்கள் எல்லாம் 1, 2 2 சூரியன் சந்திரன் 2, 3 3 முக்கோடி தேவர்கள் 3, 4 4 நவகிரக கன்னிகள் 4, 5 5 பஞ்ச பாண்டவர்கள் 5, 6 6 6 சுவைகள் 6, 7 7 வார்த்தல் 4 7, 8 8 8க்கு அப்புறம் 9, 9 9 9க்கு அப்புறம் 10. ஏன் ஜோசியரா 10க்கு மேலே தெரியாது? போயா 10க்கு அப்புறம் தாயா இருக்குது உனக்கு குத்து. உனக்கு ஆரோக்கிய ரேகை, புதன் ரேகை, திருமண ரேகைலாம் நல்லா இருக்குது. ஆனால் உனக்கு ஆயுள் ரேகையில் குருவும் சுக்கரனும் அனகொண்டா வாயா பழந்துக்கிற மாதிரி பழந்துக்கிறாங்க. ஏன் ஜோசியரா இதுக்கு எதுனா பரிகாரம் இருக்குது? பரிகாரமா? பரிகாரம்லாம் இல்லை. நீ வந்துக்கிறதே லேட்டு. அவன் ஒரு ஆளே அவன் சொல்கிறத நீ கேட்டுன்னு இருக்கிற. டேய் அந்த நாய் சொல்றதெல்லாம் கேட்காதடா. சரியான இச்சா தெரியாக்குறானே இவன். யோ நீ பார்த்த வரைக்கும் போதும், காசு குத்துட்டு போ. சரி ஜோசியரா. யோ 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 காசு குத்துட்டு போயா. யோ யோ டீ கூட குடிக்கலையா? சரியான சாவுக்குறா கேக்குறேன். ஜோசிங்காரன் வேற இப்படி சொல்லிட்டான். நம்பலாமா வேண்டாமா? நமக்கு கடங்காரம் தொல்லை வேற தாங்க முடியல. என்ன பண்ணலாம்? சரி சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு எல்லாருக்கும் பைசல் பண்ணிடலாம். டேய் தம்பி ஒரு 10 ரூபா கூட நாளைக்கு தரேன். ஹலோ பால்காரா அண்ணா, ஒரு 100 லிட்டர் ஒட்டக பால் எவ்வளோண்ணா? நோ இருண்ணா சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு வந்து துட்டை வாங்கிட்டு போனானோ. அடுத்து எந்த கடங்காரன்? ஹலோ நான் தான் குமார், அம்பானி குமார். என்னது சரிங்கம்யா? வீட்டாண்டியா? நிஜமாவா? சூப்பர்பா, வந்துரும்பா. அப்படியா? சனிக்கிழமையா? என்னது அப்படியா? மேல்மா 10 மணிக்கா? சரி. கோழியை கேட்டு மசாலா அடிக்கிற மாதிரி அந்த ஜோசிங்காரன் சொன்னான்ட்டு இது எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுக்குது பாரு. இது என்ன மாதிரி லூஸாக இருக்கும் பாரு. ஐயோ அல்லாதம்மா வெயிட் பண்ணி கொஞ்ச நேரம் போயிடலாம். குழந்தையெல்லாம் அழுது பாரு. எப்படி வெயில்ல எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா 2 பேர்கிட்ட கடன் வாங்கிக்கிறான். ஆடி சாலை பேட்டே என் வாசல் கிட்ட தான் இருக்குது. அமைதியார் வந்துட்டான். என்னப்பா எல்லாம் சொன்ன டைம் கரெக்டா வந்துக்கிறீங்க? என்ன குமார், செக்கா தரியா பணமா தரியா? கேட்க தான் குழந்தை குட்டியோட வந்துக்கிறீங்களா? குத்தலாம். அட நீ வேறப்பா, செக்கோ கொக்கோ நம்மள மக்காக்காம நம்ம துட்டா குத்தா போதும்பா. தலை டைம் என்ன ஆகுது? 50 மணி. என்ன 9 மணி தானே ஆகுது. 10 மணி தானே தரேன். என்ன உங்களுக்கு அவ்வளவு சோழியா முடிச்சிருவாங்க போல. டேய் இங்க என்னடா பண்ற? அந்த அண்ணன் என்கிட்ட கூட 2 ரூபாய் 10 வாட்டி கடை வாங்கினாருண்ணா. அட பாவி. பரிகாரமா? பரிகாரம்லாம் இல்ல. நீ வந்துக்கிறதே லேட்டு. இந்நேரத்துக்கு ஏமா அவன் ஏஜென்ட்டுங்களாம் அனுப்பியிருப்பான். சனிக்கிழமை காலையில 10 மணிக்கு. நீ ஏன் நினைச்சாலும் உயிர் உங்ககிட்ட இருக்காது. அப்படி இல்ல நான் BE கிராஜுவேட் இல்ல. 10 மணிக்குன்னு ஜோசிங்காரன் சொன்னானே, மணி 10:10க்கு மேல ஆகுது. டேய் ஜோசியம் ஏண்டா டைம் 10:10க்கு மேல ஆகுது. யாராவது அவனை கூப்பிடுங்கடா. ஏபா கொசுல இருந்து கூட கொழுப்பேத்தலாம்ப்பா. ஆனா இந்த குமார் கிட்ட கொடுத்த துட்டா வாங்க முடியுமா? டேய் இவங்கிட்ட எல்லாம் இப்படி எல்லாம் கேட்ட வேலைக்கு ஆகாதுடா. வாங்கடா. படுத்துக்கிற ஸ்டைலா பாரு. அடா
வம்ப வலை கொடுத்து வாங்குறத கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இப்படி ரீசார்ஜ் கார்டு வாங்கி சாவ தேனோன்னு பார்த்துக்கிறீங்களா? எனக்கு அப்பவே தெரியுண்டி உன் கிளைமேக்ஸ் இதுதான்னு. ஜோசிங்கார பேச்சை கேட்காதுன்னு அப்பவே சொன்னான்ல. பெட்டா வாங்கு, இப்போ நல்லா வாங்குடியே. போயா, சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு தான் இருக்குது உனக்கு குத்து. சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு இந்த உலகத்தில் இருக்கிறவங்க யார் நினைச்சாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. 10 மணிக்கு நீ காலி. அப்படி நீ சாகல, நான் இந்த தொழிலையே விட்டுறேன்யா. ஒரு கட்டத்துல கிருஷ்ணன் பிளாங்கல் ஊதிக்கணும் என்ன சொல்றான்? ஓஞ்சோலியா நீ பாரு, உன் வாழ்க்கை ஜாலியா இருக்குன்னு சொன்னான். கேட்டாடே எவனாவது யோசிச்சிங்களாடா?